ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சன் சங்கீஸ் கிச்சன் சேனலில் நாம் இன்றைக்கி பாகற்காய் பொரியல் பார்க்க போகிறோம். பாகற்காய் பொரியல் எப்போவுமே நாம் கசக்குன்னு தான் நினச்சிட்ருப்போம். இந்த பாகற்காய் பொரியல் இந்த டேஸ்ட்டில் வச்சிங்கன்னா உண்மையிலேயே கசக்கவே கசக்காதுங்க. 2 நாளுக்கு கூட கெடவும் கெடாமல் நம்ம 2 நாள் சாப்பிடலாம், வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்தோடு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம 2 பாகக்காவை எடுத்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழ சைஸு, கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை விட பெரிய சைஸாகவே கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். தண்ணியில் நல்லா ஊறட்டும் புளி. பாகக்காவை நாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா தான் நம்ம சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கட் பண்ண பீஸெல்லாம் ஒரு பாத்திரத்தில் நாம் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம நல்லா கரைச்சி புளி தண்ணியை எடுத்து நாம் இப்போ இந்த பாகக்காய்க்குள்ளேயே நம்ம ஊற்றிக்கலாம். வடி இருந்ததுன்னா நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சிக்கோங்க. பாகக்காவுக்கு புளி தண்ணியில் தான் வேக வைக்கணும். வடிச்சிட்டு நம்ம தண்ணி எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, நம்ம பாகக்காய் முழுகி மேலே தண்ணி வரக்கூடாது. புளி தண்ணி இந்த மாதிரி பாகக்காய் தான் மேலே தெரியணும், தண்ணி கொஞ்சம் கீழே தான் இருக்கணும். இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நம்ம பாகக்காய் வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துலேயே பாகக்காய் கொதிக்க ஆரம்பிச்சிடும், நல்லா வேகவும் ஆரம்பிச்சிடும், வெந்துடும். 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடுங்க. இப்போ இது கூட கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்திக்கலாம். புளி தண்ணியிலே பாகக்காய் வேக வைக்கிறோம், அது கூட நம்ம மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்திக்கிறோம். இப்போ கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெந்ததுன்னா போதும். ரொம்ப பாகக்காவை கொல கொலன்னு வேக வச்சிடாதீங்க, வேகாமையும் எடுத்துடக்கூடாது. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் தாளிக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாகக்காய் பாருங்கள் தண்ணி ட்ரை ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு வானொலி அடுப்பு மேலே வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் சூடு இருந்தையும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியிட்டோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திக்கணும். பாகக்காய் எவ்வளோ எடுத்து வச்சுருந்தோமோ அதில் பாதி அளவு சின்ன வெங்காயம் நாம் அளவு எடுத்து வச்சுக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு பொரிஞ்சிருச்சா, நம்ம இப்போ கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வரமிளகாவை போட்டுக்கலாம். வரமிளகாய் 2 தான் போட்டிருக்கோம், ஏன்னா நம்ம சாம்பார் பொடி போட போகிறோம். காரம் அதுலேயே இருக்கும், அதனால் நம்ம மிளகாய் காரம் கம்மியாக போட்டுக்கலாம். சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ நாம் ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் மட்டும் திருவி நாம் இது கூட சேர்த்திக்கலாம். அரை தேங்காய் மட்டும் திருவி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதுவும் வெங்காயத்தோடு ஒன்றாவே நம்ம கொஞ்சம் நேரம் இப்படி வணக்கிட்டோன்னா வெங்காயத்தோட இந்த தேங்காயோட அந்த ஈரப்பதம்லாம் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா, ரொம்ப நேரம் வணக்கக்கூடாது தேங்காவை, ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெங்காயத்தோடு பரட்டிகிட்டே இருந்தோன்னா தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போ நாம் புளி தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பாகக்காவை எடுத்து இது கூட கொட்டிக்கலாம். பாகக்காவை எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதையும் தேங்காய் வெங்காயம் எல்லாம் கலங்குற மாதிரி நல்லா பரட்டிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம சாம்பார் பொடி போடணும், போடாமல் மறந்துட்டேன் நான். இப்போ தேங்காய் வணங்கும் போதே நம்ம சாம்பார் பொடி சேர்த்திக்கணும். வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி, குழம்பு சாம்பார் பொடிங்க, வீட்லேயே அரைச்சதை தான் யூஸ் பண்ணணும். அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம், காரத்துக்கு மணத்துக்கு. இதுதாங்க அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம புளி தண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு பாகக்காவை வேக வச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் துருவி போட்டுட்டு அப்போவே நம்ம சாம்பார் பொடியும் இதோட ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம பாகக்காவை கொட்டி கிளறணும். இப்போ எல்லாமே நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டோன்னா பாகற்காய் பொரியல் ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.